இன்றைய சூழ்நிலையில் ராகு, கேது, செவ்வாய், சனி இது போன்ற அலிகிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை திருமணம் செய்து இன்றளவு நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தோஷமும் உயிரை எடுக்காது. அதே போல் ராகு கேது தோஷம் இருந்தால் ராகு கேது தோஷம் உள்ள வரனைத்தான் இணைக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. எந்த மூல சாஸ்திரத்திலும் இது கிடையாது. அதற்கு இணையாக அதற்கு விட்டு கொடுக்கும் தன்மையாக அந்த ஜாதக ரீதியாக இருந்தால் ராகு கேது இருந்தாலும் இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம். அதே போல் செவ்வாயும் அதனுடைய வீரியத்தன்மையை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் திருமண வாழ்க்கையானது இணைத்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நலம் பெற்று வாழ்வார்கள். இதை எந்த ஒரு வரலாற்று சூழல்களிலும் ராகு கேது இருந்தால் அந்த பொண்ணை தான் திருமணம் பண்ண வேண்டும் என்று எந்த ஜோதிட மூல நூல்களும் சொல்லப்படவில்லை. இதை எல்லோருமே கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனால் இன்றளவும் திருமணம் ஆகாமல் எவ்வளவோ பெண்கள் ஆண்கள் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் கிரகநிலை என்பது கிடையாது. பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்போ பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்போ கூடுதலாக இருந்தால் இங்கு ஜாதகம் என்பது குறை கிடையாது. ஏன்னா பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பானது வசதி, அந்தஸ்து, படிப்பு, வேலை, லக்ஸுரியான வாழ்க்கை இதை எல்லாமே பெற்றோர்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார்கள். ஏன் என்று காரணம் கேட்டால் தான் இப்படி வாழ்ந்துட்டோம், தனக்கு வரக்கூடிய பிள்ளைகளாவது அவர்கள் நல்லா இருக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு சாரம் இருக்கிறதா என்று பெற்றோர்கள் பார்ப்பதில்லை. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் முதலில் உங்களுடைய ஜாதகத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு அரசு உத்தியோகம் உள்ள மாப்பிள்ளை இல்ல பொண்ணோ கிடைக்குமா என்று பார்த்து கொள்ளுங்கள். அதை காரணம் காட்டி இன்று நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது.